EPS 26 கேப்டன் மற்றும் ஸ்மார்ட் கைஸ் கேப்டன் டாஸுக்கு வேண்டி கோர்ட்டுக்கு வரவும். உங்க டீம் நேம் என்னது சார்? சார் டீம் நேம் கேளு சார். சார் டீம் நேம் உங்க டீம் நேம் கேளுங்க பிரதர். சார் உங்க டீம் நேம் ஏவிசி நகர். ப்ரோ நீங்க என்ன டீம் ப்ரோ? yellow கலர் ஜெர்சி ப்ரோ. பவர் ஹவுஸா? EPS 26 கேப்டன் கோர்ட்டுக்கு வரவும். EPS 26 கேப்டன் சார் 2 தடவை கால் பண்ணுங்க சார், வரலன்னா விட்டுருங்க. கூப்பிட்டுட்டே இருக்க வேணாம், லைவ்ல நல்லா இருக்காது. லவ்வால் ஆரம்பிச்சிருக்கு இந்த கேம். ஸ்ட்ரைட் அவே பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க பவர் ஹவுஸ். 1 லவ். சர்வீஸ்ல மிஸ்டேக், பாயிண்ட் சமன் செய்யப்பட்டிருக்கிறது. 1 ஆல். அடிச்சிருக்குதுங்க. டூ ஒன்னுங்க. பால் ஸ்ட்ரைட் அவே வெளியே. 2 ஆல். ஈக்குவலா போகுது. டிஃபெண்ட் பண்ண ஒரு முயற்சி, பால் வெளில போயிருக்கு. ஏவிசி நகர் இன்னொரு பாயிண்ட். 3-2. மறுபடியும் பாயிண்ட்ஸ் கோஸ் டு ஏவிசி நகர். 4-2. நல்லா செட் பண்ணி எடுத்திருக்கிறாங்க பாயிண்ட் பவர் ஹவுஸ். 3 பாயிண்ட். 3-4. நாங்க பிடிச்சி தள்ளுவார்னு பார்த்தா பிடிச்சி வச்சிக்கினாரு. 4 ஆல். நல்ல பிளாக். மீண்டும் இம்முறை பிளாக் தகர்க்கப்பட்டது. பாயிண்ட் எடுத்திருக்கிறாங்க. புள்ளி ஏவிசி நகருக்கு. நல்ல அட்டாக்குங்க. சென்டரா பிளேஸ் பண்ணாரு, சூப்பரா இருந்தது. 5 ஆல். மறுபடியும் பாயிண்ட் கோஸ் டு ஏவிசி நகர். 6-5. சிக்ஸ் ஆல். சமன் செய்யப்பட்டிருக்கு டச் அவுட்ல. பவர் ஹவுஸ் ஸ்கோர் பாயிண்ட். பால் அவுட். நல்லா இருந்துச்சு இந்த ஒரு பாயிண்ட்டுக்கான கேமும். 7-6. கேமில் முதல் முறையாக லீட் எடுத்திருக்கிறாங்க பவர் ஹவுஸ்.
நல்ல அட்டாக், அது நல்லா டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. திஸ் டைம் பால் அவுட். 8-6 பவர் ஹவுஸ் லீட் எடுத்துட்டு இருக்காங்க. இங்க ஏபிசி நகர் 6 பாயிண்ட்ஸ். நல்ல பிளாக். பாயிண்ட்ஸ் மறுபடியும் பவர் ஹவுஸ் டீமுக்கு 9-6. அருமையான பிளாக். பாயிண்ட் மறுபடியும் வந்திருக்கு. டபுள் டிஜிட் ஸ்கோருக்கு முன்னேறி இருக்காங்க. 10-6. டைம் அவுட் கேட்டிருக்கிறாங்க இங்க நம்மளோட ஏபிசி நகர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழக துணை முதல்வர் மாண்புமிகு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் 48வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கும் தமிழக அளவிலான மாபெரும் கைப்பந்து போட்டி. 3rd ரவுண்ட் போயிட்டு இருக்குங்க. 7வது மேட்ச் இது பிட்வீன் பவர் ஹவுஸ் அண்ட் ஏவிசி நகர். டைம் அவுட் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர்ஸ் 10-6. இதில் வின் பண்ணுறவங்களுக்கு 5 மணிக்கு பீச் கிரவுண்டில் மேட்ச்சு. நல்ல பிளாக். பாயிண்ட் வந்திருக்கு. ஏறிட்டே போகிறாங்க. அந்த சைட் ஸ்கோர் போர்ட் மூவ் ஆகலை. 6ஓட நிற்கிது. இவங்க 6 புள்ளி எடுத்து 12க்கே வந்துட்டாங்க. பக்கா லீடு இப்போ பவர் ஹவுஸு. சொல்லினே இருந்தால் 6க்கு அப்புறம் வரலன்ட்டு இந்த பாயிண்ட்டை எடுத்து அதை மாற்றிருக்கிறாங்க. 7 புள்ளிகள். டச் அவுட் முறையில் பால் வெளியே சென்றிருக்கிறது. நல்லா செட் பண்ணாங்க. பட் ஸ்டில் அட்டாக்கை கன்வெர்ட் பண்ணும்போது தவறு நடந்துச்சு. பாயிண்ட் ஏறுது இந்த பக்கம். 8-12. ஏவிசி நகர் 8, பவர் ஹவுஸ் 12. இந்த செட் சூப்பராக இருந்துச்சு. அட்டாக் அதோட சூப்பராக இருந்துச்சு. 13 புள்ளிகள். பாயிண்ட் 14-8. சூப்பரான ஒரு டிஃபென்ஸ். பட் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து வந்தது. 15-8. வெளியேங்க. டச் அவுட்டா இல்லை வெளியே. 16-8. ஐயோ என் தலைக்கு மேலே போச்சு அந்த பால். பாயிண்ட் யாருக்கு போச்சு? 9 புள்ளிகளுக்கு முன்னேறாங்க ஏபிசி நகர். பத்து 16. சர்வீஸில் தவறு. 17-10. நல்ல டிஃபென்ஸுங்க. எடுக்க முயற்சி பட் முடியல.
17-11. ஆஹா, அட்டாக் பண்ணியிருக்கலாம். 12 புள்ளிகளுக்கு முன்னேறாங்க ஏவிசி நகர். நல்ல அட்டாக். 13 புள்ளிகளுக்கு முன்னேறாங்க. சூப்பரான ஒரு டிராப். 18 பாயிண்ட்ஸ். நல்ல ஒரு பிளாக். ஆனா பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா 14க்கு முன்னேறாங்க ஏவிசி நகர். (2014) பால் வெளியே. 21 புள்ளிகள். டைம் அவுட் எடுத்திருக்காங்க ஏவிசி நகர். பவர் ஹவுஸ் 22, ஏவிசி நகர் 14. ஜஸ்ட் 3 points away from the win. சர்வீஸ் பண்றாங்க பவர் ஹவுஸ். நல்ல பிளாக். பாயிண்ட் கோஸ் டு பவர் ஹவுஸ். 23-14. EPS 26 மற்றும் ஸ்மார்ட் கைஸ் பி ரெடி. பின்னாடி போன பந்து வெளில போயிடுச்சு. 24-14. கேம் பால். செட் பாயிண்ட்.
EPS 26 டீம் மற்றும் ஸ்மார்ட் கைஸ் டீம் கோர்ட்டுக்கு வரவும்.